கோவை மாநகர மாவட்ட மகளிரணி தலைவர் ஜெயஸ்ரீ குணத் பேசுகிறோம். இப்போ சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னாடி காஷ்மீரில் நடந்த சம்பவத்திலேருந்து இன்னும் நாங்கள் மீண்டு வரல. நாங்கள்ட்டெல்லாம் அனைவருமே அந்த ஒரு ஆழ்ந்த துக்கத்திலும் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியோட டாக்டர் சுந்தரவல்லி அப்படின்றவங்க எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவு எவ்வளோ தூரம் மன வலிமை கொடுக்கறது அப்படின்றது இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஏன்னா நம்ம நாட்டை காக்கிறதும் நம்ம இன்றைக்கி சுதந்திரமாக இன்றைக்கி நம்ம நடந்து இருக்கிறோம் அப்படின்றது இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு இராணுவம் தான். அந்த இராணுவ அதிகாரிகளையும் இராணுவத்தையும் மிக கொச்சையாக பேசி பதிவிட்டிருக்காங்க. அதுபோக இதுக்கு முக்கியமாக இது நடக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் பாஜக தான் அப்படின்றது பதிவு போட்டிருக்காங்க. ஸோ இதை ரெண்டுமே வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு லேடி தானே அவங்களும் ஒரு பெண் தானே. அவங்க இன்றைக்கி சுதந்திரமாக இருக்கிறதுக்கு காரணமே எதனாலன்னு அவங்க யோசித்தா தெரியாதான். ஒரு பெண்ணாக இருந்துட்டு இந்த மாதிரி பதிவெல்லாம் போடலாமா? ஒரு இந்தியாவுக்கே இது வரை ஒரு கடுமையான ஒரு துரோகமான ஒரு செயல் தான் நாங்கள் சொல்லுவோம். அந்தளவுக்கு வேதனை கூடிய ஒரு விஷயத்தை பதிவு போட்டிருக்காங்க. இந்த பதிவை அவங்க அந்த எக்ஸ் தளத்திலேருந்து நீக்கணும். அவங்களுக்கு அது தகுந்த ஒரு தண்டனை கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் இன்றைக்கி கமிஷனர் அலுவலகத்தில் வந்திருக்கிறோம். நியாயத்தை நாங்கள் நாடி இருக்கிறோம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். அவங்க மேற்கொண்டு இந்த எக்ஸ் தளத்தில் இந்த மாதிரி பதிவுகள் போடக்கூடாது. ஒரு பெண்ணாக இருந்து இது போட்டது மிகப்பெரிய தவறு என்றது நாங்கள் கோவை மாநகர மாவட்ட மகளிரின் சார்பாக நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். கோவையில் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்களா இல்லை தமிழ்நாடு முழுதும் இன்றைக்கி கொடுக்குறாங்க. மாநிலம் தமிழ்நாடு முழுதும் இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க. எல்லோரும் கொடுத்துருப்பாங்க. ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை அது தலைமை என்ன பார்த்து முடிவு பண்ணதும் அதுதான் அந்த மாதிரி கொடுத்துருக்குறவங்க பரிந்துரைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.